இன்னைக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்க வேணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் தொடர்ந்து நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஏழை தாய்மார்கள் அவர்களிடத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய வங்கிக்கு அனுப்பப்படும் என்று இதுவரைக்கும் அனுப்பல, கொடுக்கல. உடனே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை கொடுத்தோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பணும். வேற வழி இல்லாம 1000 ரூபாய் சாலையில் கொடுத்தார். இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்ப என்ன சொல்றாரு, தேர்தல் வர்றதுனால அந்த 1000 ரூபாயை நிறுத்திடும் சொல்றாரு உரிமை தொகையை. அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நிறுத்தி இருக்க வேண்டும்ல, நிறுத்தல. மக்களிடத்துல பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா திரு ஸ்டாலின் சொல்லுகின்ற காரணம் சிந்திச்சு பாருங்க. ஆன்லைன் ஸ்கீம் அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் எந்த அரசாங்கம் நிறுத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஒரு காரணம் காட்டி இன்றைக்கு இந்த 5000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாசத்துக்கு உங்களுக்கு பணம் வராது. பிப்ரவரி வராது, மார்ச் வராது, ஏப்ரல் வராது. மேல அதிமுக ஆட்சி உங்களுக்கு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் வரும்.